பெண் எப்பொழுது பெண்ணாக இருந்தால் என்னை பொறுத்தவரை ஆண்கள் பரிதாபத்துக்குரியவர்கள், நம்பகத்தன்மை இல்லாதவர்கள். தன்னை பற்றி கூட அவர்கள் எப்பொழுதும் சந்தேகித்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த பலவீனத்தை மறைக்கத்தான் மதம், கலாச்சாரம், பண்பாடு, குடும்பம் இத்தியாதி சமாச்சாரங்கள் எல்லாம் தேவைப்படுகின்றன. ஆண்களின் தேவைக்காக ஆண்களால் உருவாக்கப்பட்ட இத்தியாதி வகையறாக்கள் பெண்களுக்கு கண்ணும் கருத்துமாக போதிக்கப்படுகின்றன. ஞானம் பெற்ற பெண்கள் அவற்றை தலைமுறையாக தாங்கள் பெற்றெடுக்கும் பெண்ணுக்கு ஊட்டி வளர்க்கிறார்கள். இந்த சங்கிலி தொடர் செயல்பாட்டில் ஏதேனும் மாறுதல் வரும்பொழுது ஆண்கள் இனம் சீறி பாய்கிறது. இறுதியாக எரிஞ்சுதல். பெண் உயர்ந்தவள், ஆண் தாழ்ந்தவன் என்கிற தர்க்கம் இப்பொழுது தேவையே இல்லை. பெண்ணை சக உயிராக கூட மதிக்காத சமூகத்தில் பெண்ணின் மேன்மை குறித்து பேச என்ன இருக்கிறது? என்னை சுற்றியுள்ள பெண்களின் நிலைமையை கூர்ந்து பார்க்கும் பொழுது மிகுந்த மன உளைச்சலும் வெறுப்புணர்வும் ஏற்படுகிறது. வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு ஒரு வகையில் பிரச்சனை என்றால், வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு இரண்டு வகையிலும் பிரச்சனைதான். நான் பணியாற்றும் ஊடகத்துறையில் இரண்டையும் சமாளிக்க முடியாமல் எத்தனை பெண்கள் ஓடி மறைந்து விட்டார்கள் தெரியுமா? சக பணியாளர்களான ஆண்களின் கிசுகிசுக்களும் தன் குடும்பத்தாரின் நிர்பந்தமும் பெண்களை சமையல் அறைக்குள் துரத்தி கொண்டிருக்கின்றன. ஊருக்கே கலெக்டராக இருந்தாலும் வீட்டு வேலை செய்யாத பொம்பளையே இல்லை என்பது போன்ற சினிமா வசனங்களை உச்சரித்து பெண்களுக்கு பாடம் நடத்தாத ஆணை பார்ப்பது அரிதாகத்தான் இருக்கிறது. இங்கே இன்னொரு விஷயத்தை சுட்டி காட்ட விரும்புகிறேன். பெண் அடிமைத்தனத்தை சிதைக்காமல் காப்பாற்றும் வேலையை இந்திய சினிமாக்கள் கச்சிதமாக செய்கின்றன. சினிமாவை பார்த்து உடையணிந்து சினிமாவை பார்த்து மோகம் கொள்ளும் ஆண்களிடம் எப்படி மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும்? அறியாமையில் இருக்கும் ஆண்களை விட புரட்சி பேசுகிற ஆண்கள் ஆபத்தானவர்களாக்கப்படுகிறார்கள். இவர்களுடைய புரட்சி என்பது ஏட்டு சுரக்காயை போல வாழ்க்கைக்கு உதவாது. நீண்ட கூந்தலில் பூச்சூடி வட்ட பொட்டு வைத்து தாவணி போட்ட கிராமத்து பெண் வேண்டும் என்று தேடி பிடித்த புரட்சிகர ஆண்களை கண்டு புன்முறுவல் அடைந்திருக்கிறேன். திருமணம்தான் பெண்களை முடக்குவதில் முக்கிய நிறுவனமாக செயல்படுகிறது என்கிற காரணத்தால் தான் பெண்ணை பற்றி சொல்வதற்கு திருமணத்திற்கு பின் முன் என்று பிரித்து கொண்டேன். திருமண அமைப்பே வேண்டாம் என்று சொல்கிற அளவுக்கு நாம் இன்னும் செல்லவில்லை. அதுவரைக்கும் இப்போது இருக்கிற அமைப்பில் இயங்குவது சமூகத்தை பின்னோக்கிதான் செலுத்தும். நாம் வேண்டுவதெல்லாம் அமைப்பில் மாற்றம் வேண்டும் என்பதே. திராவிட பாரம்பரியத்தை பறைசாற்றி கொண்டிருக்கிற கட்சிகளும் இயக்கங்களும் இந்த விஷயத்தில் என்ன செய்து கொண்டிருக்கின்றன என்கிற கேள்வியும் இந்நேரத்தில் எழுகிறது. இப்பொழுது இருக்கும் ஊடக வளர்ச்சியை ஏன் இந்த இயக்கங்கள் பயன்படுத்தி கொள்ள மறுக்கின்றன? திரும்ப பெண்ணை குடும்பம், திருமணம் என்கிற வட்டத்துக்குள் வைத்து மட்டுமே விவாதத்திற்கு உட்படுத்துவது பலருக்கு எரிச்சல் ஊட்டலாம். முதலில் மாற்றம் ஏற்பட வேண்டியது இந்த அமைப்புகளில்தான். அதுதான் எங்கள் எல்லோருடைய எரிஞ்சுதலும். கணவன் தகப்பனாக இருக்கிற ஆண்கள்தான் வேலையிடங்களிலும் சக பணியாளர்களாக இருக்கிறார்கள். குடும்பத்தில் மாற்றம் பிறந்தால் அது வேலையிடத்திலும் பிரதிபலிக்கும். மற்றொரு புறம் அமைப்புகளை தூக்கி எறிந்து புரட்சி செய்கிற பெண்களின் மீது படும் முதல் கல் ஓர் ஆணுடையதாக தான் இருக்கிறது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கும் புரட்சி தொடர் இயக்கமாக நீடிக்க முடியாமல் போனதற்கு முக்கிய காரணமே ஆண்களின் அறியாமையை அவர்களுக்கு உணர்த்தாமல் விட்டதுதான். பெண்களின் நிலையை உணர்ந்து பார்க்கும் ஆனால்தான் மாற்றத்தை துவக்கி வைக்க முடியும். பெண்ணிய இயக்கங்கள் இனி செயல்பட வேண்டியது ஆண்களிடத்தில்தான்.